ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி ஒரு பெரிய அறுவடை தாங்க பண்ண போகிறோம். காய்கறிகள் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது வீட்டு தோட்டத்தில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முதல் அறுவடை பார்த்திங்கன்னா தக்காளி பழம். தக்காளி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையாவே பழுத்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு மேலேயே இருக்குது. அது எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாம். மழையினால் பார்த்திங்கன்னா 1-2 காய்கள் நிறையாவே அழுகியிருக்கு. நல்ல பழங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 செடி இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் எல்லாம் காய்ச்சி முடிகிற மாதிரி இருக்குது. நான் அதனால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நாற்றுக்கள் நான் வச்சுட்டே இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடியில எல்லாம் பொறிச்சிட்ருக்கோம் பழங்கள். இனி பார்த்திங்கன்னா இன்னொரு 4-5 செடி வச்சுருக்கேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் பிஞ்சுகள் வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இனி அதுலேயும் காய்கள் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம செடிகள் வச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வீட்டு தோட்டத்தில் தொடர்ந்து அறுவடை நல்லா எடுக்க முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். காய்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் கொஞ்சமாக செவந்திருந்தால் கூட அதையவே நான் எடுத்துட்டேன். ஏன்னா விட்டோம்னு பார்த்திங்கன்னா மயிலெல்லாம் கொத்திரு, இல்லைன்னா மழை பெஞ்சதுனால கீழே இருக்கிறதுனால எல்லாம் அழுகிடுது. அங்கங்கே தானாக முளைச்ச செடிகள் நான் எல்லாம் எடுத்து கட்டலை, அப்படியே விட்டுட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் அடிச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 1-2 காய்கள் இந்த மாதிரி அணிலெல்லாம் கொத்திருக்கு. அணில் மயில் எல்லாமே சாப்பிட்ருக்கு. இந்த தக்காளி பழத்தை பார்த்திங்கன்னா இந்த அணிலும் மயிலும் பார்த்திங்கன்னா ஒரு பழத்தை முழுசாக சாப்பிட்றது இல்லைங்க. பக்கத்தில் இருக்கிற 1-2 பழங்கள் பழுத்துதுன்னா அதையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொத்திட்டு போயிடுறது. அணில் பார்த்திங்கன்னா எல்லா பழத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வச்சுக்கிறது. இந்த மயிலும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பழத்தை முழுசாக சாப்பிட்டா கூட பரவாயில்ல, மீதி இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மயில் பார்த்திங்கன்னா இந்த செடியிலேயே பாருங்கள் 3 பழத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி வச்சுருக்குது. இப்படி பண்ணால் நம்மளுக்கு அதிகமாக வேஸ்ட் ஆகுது. ஒரு பழத்தை சாப்பிட்டா கூட பரவாயில்ல, எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இப்படி கொத்தி வச்சுருக்கேன். இருந்ததே பார்த்திங்கன்னா அதில் 3 பழம் தான் இருந்தது. அதை முடிச்சு நல்லா கொத்தி வச்சுக்குது பாருங்கள். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா பாவக்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4-5 காய் இருக்குது. அதையே அறுவடை பண்ணிக்கலாம். இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் முத்தணும் பிஞ்சாக இருக்குது. இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் பிஞ்சாக இருக்குது. பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா இந்த டைம் நிறையாவே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாயிருச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாகும். இன்னும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பிஞ்சு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாயிருச்சு. 1-2 காய்கள் தான் இடையில இருந்தது. அதையும் அறுவடை பண்ணிவிட்டேன். இன்றைக்கி இந்த காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே முத்தி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இதையும் அறுவடை பண்ணியாச்சு. பீக்கங்காய் பார்த்திங்கன்னா ரொம்பவே விளைச்சல் கம்மியாக கொடுக்குறக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஒரே டைமில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நிறைய காய்கள் கொடுத்தது. இப்போ பார்த்திங்கன்னா 1-2 காய்கள் தான் இருக்குது. செடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய செடியாக ஆயிடுச்சு. புது செடியில் பார்த்திங்கன்னா இப்போ தான் 1-2 காய்கள் பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கொடியவரை பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து வந்திருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ தான் காய்கள் பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலரில் பார்த்திங்கன்னா இந்த வயலட் கலரில் பார்த்திங்கன்னா இப்போ தான் காய்கள் பிடிக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. பூக்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே உளுந்துருச்சு. ஒரு விழுதுக்கு பார்த்திங்கன்னா 1 காய் 2 காய் அந்த மாதிரி தான் இருக்குது. செடி நல்லா பெருசானால் மட்டும்தான் காய்கள் நல்லா கொடுக்குது. செடி நல்லா பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா படர்ந்துருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஃபுல்லு நல்லா படர்ந்துருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கத்திரிக்காய் இருக்குது. வரி கத்திரிக்காய், உஜாலா நீட்ட கத்திரி, அது 1-2 காய்கள் இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு காய் பார்த்திங்கன்னா நான் விதைக்காக விட்டுருந்தேன். அது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பெருசாகிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட அதுவே ஒரு 100 கிராம் வர மாட்டேக்குது. அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 காய் இருந்தது. அதையே அறுவடை பண்ணியாச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு காய் இருந்தது, அது தெரியல, செடி கடி இருந்தங்காட்டி ஒரு காய் இருக்குது. அதையே அறுவடை பண்ணிட்டோம்.
பூக்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எறும்பு பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கலரில் அந்த எறும்பு பார்த்திங்கன்னா நிறைய ஊறுது இந்த செடியில் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி பூச்சி இருக்குது இல்லைங்களா, இந்த பேன் வந்து இருக்குது இல்லைங்களா, இந்த இதுக்கு வந்து இதை வந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கு. எவ்வளோ பேன் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வேப்பெண்ணெய் கரைசல் வந்து தெளிக்கணும். இந்த அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தெளிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே பப்பாளி இருக்குது. அதுவும் வந்து நான் அறுவடை பண்ணிவிட்டு கடைசியாக எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு காட்டுறேன். சுரக்காய் கொடி பார்த்திங்கன்னா நல்லா வந்து வளர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா கொடி வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. மழையினால் பார்த்திங்கன்னா வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கங்காட்டி பார்த்திங்கன்னா அது வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த பாவக்காய் செடியில் பார்த்திங்கன்னா 1-2 பிஞ்சுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னும் 2-3 வாரம் ஆயிரம் அறுவடை பண்ணுறதுக்கு. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நம்ம புடலங்காய் கொடி வந்து 5 கொடி போட்டு விட்டோம். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்குங்காட்டி செடி வந்து நல்லாவே படரல. ஆனால் இப்போவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லா பூக்கள் வந்து வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 3 வரி கத்திரிக்காய் செடி இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா காய்கள் இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் வாடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இதில் கண்டிப்பாக வந்து வேர்ப்புழு வந்து விழுந்திருக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி தானாக வாடாது. இதில் பார்த்திங்கன்னா இலை ஃபுல்லாக வந்து கீழே விழுந்துருச்சு. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து விதைக்காக விட்டுருக்கேன். இப்போ இதில் இருக்கிற ஒரு அளவுக்கு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இதை எடுத்து விட்டுடலாம். இந்த காய் பார்த்திங்கன்னா வந்து பழுக்கறக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து செடியிலேயே பழுத்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம காய் வந்து எடுத்து விதை வந்து எடுத்து சேகரித்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பவானி குண்டு கத்திரி. போன அறுவடையில் பார்த்திங்கன்னா காய்கள் வந்து ஒரு 10-15 காய் பக்கம் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிறுசாக தான் இருக்குது. எல்லாம் முத்தணும். இதில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அறுவடை இல்லைங்க. செடி மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்துருச்சு. ஆனால் காய்கள் வந்து அந்த அளவுக்கு இதில் வந்து பிடிக்கிறதே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 காய் இருந்தது. அதையும் அறுவடை பண்ணிட்டோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னும் தண்டுப்புழு தாக்குதல் காய்ப்புழு தாக்குதல் வந்து நிறைய இருக்குது. ராம கத்திரிக்காய் தான் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டுங்க. அதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து அறுவடை கொடுக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு 3 செடி இருந்தாலே போதும், நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்குது. இன்றைக்கி இப்போ அவரைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் இருக்குது. 1-2 காய்கள் வந்து ஒவ்வொரு செடியில் பார்த்திங்கன்னா ஒரு காய் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 செடி இருக்குது. அதில் இருக்கிற காய்களே நம்மளுக்கு வந்து ஒரு நாள் பொரியலுக்கு வந்து அளவாக இருக்கும். மழை வந்து பெய்யாமல் இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் வந்து இந்த 20 செடியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலேயே பொறிக்கலாம். மழை பெஞ்சதுனால அந்த பூக்கள் வந்து விழுந்ததுனால பார்த்திங்கன்னா இப்போது காய்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோவுக்கு தான் இருக்குது. அதையுமே வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா பச்சை புழுக்கள் வந்து அதிகமாக இருக்குது. மழை பெஞ்சங்காட்டி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. பார்ப்போம், மறுபடியும் இருந்தது அப்படின்னா வந்து வேப்பெண்ணெய் கரைசல் தெளிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வரிக்கத்திரி ஒரு 2-3 காய் இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய செடி. 1-2 காய்கள் இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நாட்டு தட்டைப்பயிறு வந்து 1-2 காய்கள் இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மயில் வந்து கொத்தறக்க ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் பழுக்கட்டு அந்த மாதிரி விட்டு அப்படின்னா இதில் வந்து கொத்தறக்க ஆரம்பிச்சிருது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கள் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்குது. போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காய் தான் வந்து அறுவடை பண்ணினோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காய்க்கு மேலேயே இருக்குது. பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. அடுத்து இந்த செடியில் பார்த்திங்கன்னா போன அறுவடையில் பிஞ்சாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். 2 காய் தான் இருந்தது, அதையும் அறுவடை பண்ணிட்டேன்.
அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா ராம கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ அளவுக்கு வருங்க. நிறைய காய்கள் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. அதை எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செடியிலையும் ஒரு 5 செடி தான் வச்சுருக்குறாங்க. அந்த ஒவ்வொரு செடியிலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 காய்க்கு மேலேயே இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். இந்த செடியிலையும் பார்த்திங்கன்னா இந்த புழுக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பச்சை புழு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எட்டுக்கால் பூச்சி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, க்ரீன் கலரில், அதே மாதிரியே தான் இருக்குது. எட்டுக்கால் பூச்சி மாதிரியே அந்த பூச்சியும் வந்து இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா கையோடு நான் எடுத்து விட்டுட்டேன். ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஆனால் காயில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஓட்டையுமே இல்லை. மற்ற கத்திரிக்காய் வெரைட்டி கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த காயில் பார்த்திங்கன்னா புழுவுக்கள் வந்து அதிகமாக இல்லை. இலையில தான் பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டிருக்கு. அவ்வளோதான். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி இந்த 5 செடியில் பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு கிடச்சிருக்கு. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 பூ இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இது ஆடிப்பட்டத்துக்கு வச்சது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 இருந்தது. அதையும் அறுவடை பண்ணிட்டேன். நான் நெட்டும்போது பார்த்திங்கன்னா மாட்டுச்சாணம் போட்டு நெட்ட வச்சது. அதுக்கப்புறம் எந்த ஒரு பராமரிப்புமே இல்லை, ஓரளவுக்கு வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4-5 கருது வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு பயிர் பண்ணோம் அப்படின்னா இந்த மயிலுக்கு அணிலுக்கெல்லாம் சேர்த்து தான் பயிர் பண்ணணும் போல். எத்தனை கருதை பார்த்திங்கன்னா எப்படி கொத்தி வச்சுருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 கருது வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக நெட்டு வச்சதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கொத்தி வச்சுருக்கு. கொஞ்சம் வந்து நான் பக்கமாக போட்டதில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நிறைய கொத்தலை. அதையும் காட்டுற பாருங்கள். கொஞ்சம் வரப்போகிறதுல பார்த்திங்கன்னா நான் நெருக்கமாக வந்து விதைச்சிருந்தேன் அப்படியே. அது பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா எந்த கருதுமே வந்து கொத்தலை. இந்த மாதிரி தூரமாக வந்து போட்டு விட்டுருக்கு அங்கொன்று இங்கொன்று. அது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கொத்திருக்கு. கருதுகள் வந்து நல்லா வந்து பால் கட்டி வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து உப்பு போட்டு வேக வச்சு அப்படின்னா நல்லா வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா பக்கமாக போட்டு விட்டது. இதில் பார்த்திங்கன்னா கருதுகள் வந்து இன்னும் வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் இன்னும் பார்த்திங்கன்னா முத்தன்னு உள்ளே பார்த்திங்கன்னா சோளம் இருக்காது. இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் பெருசாகணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து கொத்தறக்க ஆரம்பிக்கல. இனி இது இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துச்சுன்னா இதுவும் கொத்தறக்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு 4 கருது இருந்தது. அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பப்பாளி வந்து நம்ம வீட்டில் 2 மரம் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காய் இன்றைக்கி இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இதில் மேலே பார்த்திங்கன்னா 3 காய் இருந்த மாதிரி இருந்தது இந்த மரத்தில். அதில் 2 காய் வந்து கொத்திருக்கு. ஒரு காய் தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த மரத்துலேயும் அதே மாதிரி தான் 3 பழம் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா 1 வேஸ்ட்டு, அதுவும் கொத்திருக்கு. இந்த 2 பழம் தான் நல்லா இருந்தது. அதையும் அறுவடை பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு மொத்தம் ஒரு 3 பழம் இருந்தது. அதையும் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா இந்த ரஸ்தாளி வாழைப்பூங்க. இந்த தார் வந்து கொலை தள்ளி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து சிறுசாக தான் இருக்குது. தாரும் பார்த்திங்கன்னா சிறுசாக தான் இருக்குது. ரஸ்தாளி வாழைப்பூ வந்து 1 இருந்தது. அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாதுளை வந்து அறுவடை தயாராக இருந்தது. அதையும் அறுவடை பண்ணிட்டேன். இன்னும் பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து நிறைய வச்சுருக்கு. பிஞ்சுகளும் அதே மாதிரி நிறைய இருக்குது. இன்றைக்கி 1 தான் இருந்தது. அதையும் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டுக்கீரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கட்டு அளவுக்கு இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். ஒரு 4-5 செடி இருந்தால் போதுங்க. சிவப்பு தண்டு கீரை வந்து நம்ம தொடர்ந்து அறுவடை கொடுத்துட்டே இருக்கும். இந்த மாதிரி தண்டோடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்டு பார்த்திங்கன்னா நல்லா இலசாக தான் இருக்குது. தண்டோட சேர்த்தியே நம்ம வந்து பொரியல் பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. பொரியலும் பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கட்ட அளவுக்கு கிடச்சிது. அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி அவ்வளோதாங்க அறுவடை. இன்றைக்கி அறுவடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே நம்ம எல்லாமே அறுவடை பண்ணியிருக்கோம். கீரை, காய், அடிப்படை காய்கறிகள், பழங்கள்னு நல்லாவே அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கடைசி என்னென்ன அறுவடையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பப்பாளி 3 அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது தக்காளி அறுவடை பண்ணியிருக்கோம். 4 வெரைட்டியில் கத்திரிக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். நாட்டு தட்டைப்பயிறு அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாதுளை, ஒரே ஒரு வாழைப்பூ, அடுத்தது செடி அவரை வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். பாவக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 5 பாவக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 காலிஃப்ளவர் அறுவடை பண்ணியிருக்கோம். 4 மக்காச்சோளம் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கட்டு அளவுக்கு பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டுக்கீரை வந்து அறுவடை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அறுவடை வந்து நிறையாவே பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நான் மட்டுமே வந்து யூஸ் பண்ண மாட்டேன். பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரருக்கு எல்லாமே நான் கொடுத்துட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி அறுவடை பார்த்திங்கன்னா அவ்வளோதான். எல்லா காய்கறிகளுமே அறுவடை பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.